இந்தியாவோட ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் ஒன்று ஒன்றா ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்த நிஃப்டியின் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனியில் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும்தான் நல்லா இருந்தது. அது ஐசிஐசிஐ பேங்க். மற்ற எல்லா ரிசல்ட்டுமே சாஃப்ட் சுமார் ரகம் தான். இந்த ரிசல்ட் சீசன் இப்படி தாங்க இருக்கும். பெரிய கம்பெனியே எப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்படி இந்த அளவுக்கு விழுந்தடிச்சிட்டு எஃப்ஐஐ வாங்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்களுக்கு அவங்க நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து எமர்ஜிங் மார்க்கெட்டில் போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக ஒரே நாளில் கொண்டு வந்து அவங்க பணத்தை கொட்டுறாங்க. இந்த பணத்தை கொட்டக்கூடிய இந்த நடவடிக்கையினால் ப்ரைஸஸ் கிடுகிடுன்னு மேலே ஏறும்போது நம்ம ஆளுங்க உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. எக்ஸைட் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா ஃப்ளோஸ் இப்போ நமக்கு சாதகமாக இருக்குது. நாளைக்கு இது நின்று கூட போகலாம் அல்லது பாதகமாக கூட போகலாம். ரிசல்ட்ஸ், வேல்யூவேஷன் இதை மட்டுமே பார்த்து தான் நம்மளுடைய இன்வெஸ்டிங் இப்போ இருக்கணும். இது ரொம்ப பொறுமையாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம்.